வணக்கம். சில பாடல்களை கேட்கும்போது இது இன்னாருடைய பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு சில பாடல்களை கேட்கும்போது இது கண்ணதாசன் பாட்டு அப்படின்னு நாம் ஒன்று சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலியா இருக்கும். அப்படி நிறைய பாட்டை இது கண்ணதாசன் பாட்டுன்னு சொல்லியிருக்கோம், ஒரு லிஸ்டே இருக்கு. அந்த பாடல்கள் எல்லாம் எழுதுனது யாருன்னு பார்த்தா கவிஞர் வாலி அவர்களாக இருக்கும். கவிஞர் கண்ணதாசனே ஒரு முறை வாலி அவர்களை சந்திக்கும் போது, டே நீ எழுதின பாட்டுடா, ஆனா எல்லாரும் என்னைய பாராட்டிட்டு போறாங்கடா அப்படின்னு கிண்டலா கண்ணதாசன் சொல்லி, இதுக்காகவே உனக்கு இந்தாடா ஃபுல் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்கி பாட்டில கொடுத்துட்டு போன கதை எல்லாத்தையும் வாலி அவர்களே சொல்லியிருக்காரு. அப்படி 1971 வருஷத்துல ஒரு படம் வந்துச்சு, ஹிந்தி படத்தோட ரீமேக் அது. அந்த படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்திருப்பார். அந்த படத்துல சிவாஜிக்கு ஜோடியே கிடையாது. அந்த படத்துல சிவாஜிக்கு மகள் ஸ்தானத்துல சிவாஜியை வைத்து சிவாஜி பார்க்கக்கூடியவராக ஸ்ரீதேவி, பேபி ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க. பின்னாடி சிவாஜிக்கு ஹீரோயினாவும் ஜோடியாவும் அவங்க நடிச்சாங்க. அதே போல அந்த ஸ்ரீதேவி வளர்ந்து விட்ட பிறகு வெண்ணிராடை நிர்மலாவா அவங்க வருவாங்க. அந்த வெண்ணிராடை நிர்மலாவும் சிவாஜிக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. சிவாஜியை வைத்து ரசிச்சு டைரக்ட் பண்ணின டைரக்டர்கள்னு ஒரு பட்டியல் போட்டாக்க அந்த பட்டியல் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த பட்டியலில் ஏசி திருலோகச்சந்தருக்கு ஒரு தனி இடம் உண்டு. அந்த ஏசி திருலோகச்சந்தர் தயாரித்து இயக்கிய படங்கள் நிறைய உண்டு. அப்படி தயாரித்து இயக்கிய படம் தான் பாபு. அந்த பாபு அப்படிங்கிற திரைப்படத்துல MS விஸ்வநாதனுடைய இசையில TMS அவர்களுடைய வாய்ஸ், ஆஹா, இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. சிவாஜி ஓவர் ஆக்டிங் பண்ணுவாரே அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களே ஒரே ஒரு தடவை இந்த பாட்டை பாருங்க. ஓவர் ஆக்டிங்னு சொல்றவங்க எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு தெரியணும். ஏன்னா எந்த படத்துக்கு எந்த மீட்டர்ல நடிக்கணும்னு நடிகர் திலகத்துக்கு தெரியும். ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் பாடுவார். அது ஸ்ரீதேவி, பேபி ஸ்ரீதேவியை வச்சுக்கிட்டு ஒரு சிறுமியை வச்சுக்கிட்டு பாடுவார். கையை தூக்க மாட்டாரு. இந்த பாட்டுக்கு இதோ எந்தெல்லாம் செய்யணும்ல, செய்யவே மாட்டாரு. க்ளோஸ் அப் ஷாட்ல வேற சிவாஜிக்கு வச்சிருப்பாங்க. என்னங்க, அப்படியே தான் இருக்கும். அந்த முக எக்ஸ்பிரஷன்லயே சொல்லுவாருங்க, இது என்ன ஓவர் ஆக்டிங், புடலங்கா ஓவர் ஆக்டிங்ல என்னங்க அளவுகோடு 5 கிலோ 10 கிலோன்னு. சிவாஜிக்கு நிகரானவன் இந்த உலகத்துல எவனும் கிடையாது. இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான், இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. சரி, கடவுள் எங்கெல்லாம் இருப்பான்? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? வாலி அவர்கள் சொல்றாரு, அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் கூறலில் இருப்பான், அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சொல்லும்போது, அதாவது அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன்குரலில் இருப்பான். அதுக்கு அடுத்தாப்புல குளிர் மேகமென தாகத்தையே தனிப்பான், எப்படி பான் எல்லாமே இன்னும் வரிசையில, தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான். அப்ப மணப்பான், இருப்பான், இனிப்பான், தனிப்பான், எப்படிலாம் கொண்டு வராரு பாருங்க வரிகளை. குளிர் மேகமென தாகத்தையே தனிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். அதுக்கு அடுத்தாப்புல அதுதாங்க கவிஞர் வாலி. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி,
பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம். பல நூல் படித்து நீ அறிந்து கொள்கிற கல்வி. பொது நலம் நினைத்து நீ வழங்கக்கூடிய செல்வம் அடுத்தவர்களுக்கு. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி. பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம். அடுத்த பாயிண்ட் தாங்க ரொம்ப முக்கியமான வரி. பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். அடுத்தவன் நல்லா இருக்கான், அடுத்தவன் வசந்துட்டான்னு வைத்தறிச்சல் படாத. பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இதோ எந்த தெய்வம் நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். இதுதான் அடுத்தாப்புல பாருங்க. தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை. அவன் இதழ் மலரும் சிரிப்பொழியை கேட்டேன். அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே. இந்த பாடல் என்னுடைய மனம் கனிந்த மனம் கவர்ந்த ஒரு முக்கியமான பாடல். இதோ எந்த தெய்வம். இந்த பாட்டை ஒரு வாரத்துல ஒரு 4-5 முறையாவது இந்த பாடலை நான் பாடிடுவேன். அதுலயும் குறிப்பா அந்த வரிகள் இருக்கு பாருங்க. பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். அடுத்தவன் உயர்றானா சந்தோஷப்படுங்கடா, வைத்தறிச்சல் படாதீங்கடா. அதுதான்டா தெய்வம் வாழ்கிற இடம். இதோ எந்த தெய்வம். பாபு அப்படிங்கிற திரைப்படத்துல MS விஸ்வநாதன் ஐயா இசையில TMS அந்த பாட்டு, கவிஞர் வாலி அவர்களுடைய அந்த பாட்டு, மறக்க முடியாத பாட்டு, பாடலெல்லாம் கூட வருகிற அந்த பாட்டு.